வெல்கம் டு சாமி சேவை சேனல். இந்த வீடியோவில் டெட் எக்ஸாமில் எலிஜிபிலிட்டி ஆனவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து எப்படி நாம டிஆர்பி வெப்சைட்ல இருந்து அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா சர்ச் பாக்ஸில் போயிட்டு டிஆர்பி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. நீங்க மொபைல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் மூடுக்கு வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணிட்டு டிஆர்பி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கா வெல்கம் டு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அஃபிஷியல் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி இது ஒன்று ஷோ ஆகும். இதில் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன், டவுன்லோட் ஆல் டிக்கெட் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூ அப்படின்னு சொல்லி இந்த பக்கமும் இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லையும் பார்க்கலாம் சர்ச் பண்ணி. அப்படி இல்லைனாங்களா வாட்ஸ் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதுலையும் நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கே வாட்ஸ் நியூங்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட் எல்லாமே இதில் இருக்கும். இதில் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட்டாக பாருங்க 30/1/2026 ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைரக்ட் பேஜ் வந்து ஷோ ஆகிடும். இதில் பாருங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/2025 சொல்லி போட்டு கீழே அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஆன்சர் கீ அது வேணும்னாலே நீங்கள் வந்து இந்த லிங்கை கொடுத்து சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி நீங்கள் இன்னும் ரிசல்ட் பார்க்கல அப்படின்னாக்கல கிளிக்கர் டு வியூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு பாருங்க. இந்த லிங்கை கொடுத்தீங்கனாலையும் நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் எலிஜிபிளா நாட் எலிஜிபிளான்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு கீழே கடைசியா பாத்தீங்கன்னா கிளிக்கர் டு டவுன்லோட் தி டிஎன் டெட் 2025 சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதுல வந்து அவங்க வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இல்லாட்டி ரோல் நம்பர் கேட்கறாங்க. நீங்க அப்ளிகேஷன் போட்டப்ப உங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பரோ இல்லை ரோல் நம்பரோ என்ன இருந்ததோ அதை நேரத்தில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க. நீங்க சர்டிபிகேட்ல கொடுத்துருக்கிற டேட், மந்த், இயர் அதை வந்து பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே கேப்சா கோடு கேட்குறாங்க. இந்த கோடுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, இந்த கேப்சா அந்த 5 டிஜிட், இந்த 5 டிஜிட் கோடை வந்து அப்படியே இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு சைன்இன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம், நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டு பிடிஎஃப் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், ரிலேட்டிவ் நேம், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்க, என்ன பேப்பர் எழுதிருக்கீங்கிறதோடைய ஃபுல் டீட்டெயிலோடைய அஃபிஷியல் சிக்னேச்சரோடைய உங்களுக்கு ஸ்லிப் டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் டெட் எக்ஸாமில் எலிஜிபிலிட்டி ஆனவங்க அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்ல இருந்து அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து ஆன்லைன் மூலயமா ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கள நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு நான் அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நன்றி.